உங்கள் கையில் ஒரு 5 lakhs இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கே வந்து ஒரு இடம் வாங்கிக்கலாங்க. ஸோ 7 to 8 lakhs இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கே வந்து 1 BHK வீடோ இல்லை 2 BHK வீடோ பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். வீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்களே பார்க்கலாம். நல்லா 33 ஃபீட்ல நல்ல ஒயிட் தார் ரோட் போட்டிருக்கோம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு, சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்கு, கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா ட்ரீஸ் வந்து நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். ஓவர் ஹெட் டேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து எல்லா சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க. சைட்டை சுற்றியுமே நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்காக வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. இங்கே வந்து ஒரு பிளாட் வந்து வாங்குறோம், ஒரு சென்ட் வந்து என்ன ரேட் கொடுக்குறீங்க மேடம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 4,99,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சைட்ல இப்போ 1 BHK வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் மேடம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 28 லட்சம் ரூபாயில இருந்து நம்ம கொடுக்கும். நீங்க மினிமம் உங்க கையில இருந்து ஒரு 7 to 8 lakhs கையில இருந்து கொடுத்தாலே போதும். நம்ம வந்து வீடுக்கு வந்து நம்மளே லோன் பண்ணி கொடுத்துருவோம். இங்க சைட்ஸே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 2.5ல தான் இருக்கு, 2.5 சென்ட்ல இருந்து தான் இருக்கு. அப்ப நீங்க 1 BHK இருந்தாலும் 2.5 சென்ட் பிளாட்ல தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வந்து 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பட்ஜெட் வருங்க மேடம்? 2 BHK ஸ்டார்டிங் ஃப்ரம் 38 lakhsல இருந்து பண்ணி கொடுக்குறோம். 38. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி திரும்பி பாருங்க, பஸ் போகுது பாருங்க. ஸோ நம்மளுடைய சைட்டு வாசல்லே பஸ்ஸு போகுதுன்னு நம்ம சொன்னோம். இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம், பஸ்ஸு போயிட்டு இருக்குது. சைட்டு வாசல்லே நீங்கள் கை காமிச்சிங்கன்னா பஸ்ஸும் உங்களுக்கு வந்து நிற்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து எல்லா ஊருக்கும் ஈஸியாக கனெக்டிவிட்டி ரோடு இருக்குல்லங்க மேடம்? ஆமாங்க. இங்கே வீடு வாங்கினா என்ன மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி குரூஸில் நம்ம ஏஎம்ஏ ரெசிடென்சியில் வீடாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மாடுலர் கிச்சன் அண்ட் வந்து டிவி யூனிட் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். வந்து லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா உடன்கிரையத்துக்கு இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4,99,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இல்லைங்களா? ஓகே ஓகே. அது போக உங்களுக்கு இன்னொரு ப்ரைஸும் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் நேரில் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கையில் ஒரு 5 lakhs இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கே வந்து ஒரு இடம் வாங்கிக்கலாங்க. ஸோ 7 to 8 lakhs இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கே வந்து 1 BHK வீடோ இல்லை 2 BHK வீடோ பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல இருந்து வடசூரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துருக்கோம். ஸோ சூப்பரான என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நின்றுருக்கோங்க. சைட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன சைட்னு சொல்லலாம். ஒரு 40 பேருக்கு மட்டும்தான் இங்கே வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துருங்க. சரிங்களா? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனிப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க மேடம். ஸோ நம்மளுடைய பிராண்ட் பேர் சொல்லிடுங்க. ஆக்சுவலி வி ஆர் ப்ராப்பர்ட்டி குரூஸ் இந்தியா லேண்ட் டெவலப்பர்ஸுங்க. ஓகே. நாங்க வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்தை தலைமையிடமா கொண்டு செயல்பட்டு வரோம். இது இல்லாம நம்மளோட வந்து பிரான்ச்சஸும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து கணுவாயில ஒரு பிரான்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்க மேடம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் சொல்லிடுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்ஏ ரெசிடென்சி. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுல இருந்து வடச்சித்தூர்ல நல்ல ஊருக்குள்ளேயே இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு வந்து வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட சைட்ஸ் வேணும், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்ஸ் தான் இது. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம இதை கொடுத்துருக்கோம். அதுவும் நல்லா பஸ் வர ஆன் ரோட் பேஸ்லேயே இந்த சைட் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் இங்கே பஸ்ஸே வந்து வரும், நான் உங்களுக்கு வந்து லைவாகவே வந்து காமிக்கிறேன். ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா வந்து எந்த ப்ராஜெக்ட்டும் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். பார்க்குறதுக்கே நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்க்கும்போது தான் ப்ரீமியமாக இருக்கும், காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ சைட் உள்ள போய் டீட்டெயிலாக அப்படியே பார்த்துடலாம் வாங்க. நம்ம ரவி இவர் தான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் மேனேஜர். நீங்கள் எப்போ சைட்டுக்கு வந்தாலும் ரவி தான் வந்து உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இவங்க வந்து மிஸ்ஸஸ் பிரியா ரவி, ஆக்சுவலாக ரவியோட வைஃப். இவங்க 2 பேருமே எங்கள் ப்ராஜெக்ட்டில் தான் இருப்பாங்க. எனி டைம் நீங்கள் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வாட் எவர் த ஹெல்ப், வாட் எவர் த டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து எனி டைம் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க சில வீடியோஸ் போடும்போது கால்ஸே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. இந்த வீடியோவில் கண்டிப்பாக அப்படி நடக்காது. கால்ஸ் நீங்கள் எப்போ பண்ணாலும் எடுப்பாங்க. அதுக்கு நைட் டைமில் பண்ணாதீங்க. சரிங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் கால் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு மிஸ்டு கால் வந்திருக்கும், தாராளமாக அவங்களே ரிட்டன் கூப்பிட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்களே பார்க்கலாம். நல்லா 33 ஃபீட்ல நல்ல ஒயிட் தார் ரோட் போட்டிருக்கோம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. உங்களுக்கு ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்கு. பக்கா கேட்டட் கம்யூனிட்டிங்க. இதுதான் அம்யூனிட்டிஸா எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாம இது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா ட்ரீஸ் வந்து நாங்க வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஓவர் ஹெட் டேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து எல்லா சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க. சைட்டை சுற்றியுமே நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்காக வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. குவாலிட்டியான அம்யூனிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைட்டில் இப்போ 1 BHK வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் மேடம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 28 லட்சம் ரூபாயிலேருந்து நம்ம கொடுக்குறோம். 28 lakhs. 28 lakhsங்கிறது நீங்கள் மினிமம் உங்கள் கையில இருந்து ஒரு 7 to 8 lakhs கையில இருந்து கொடுத்தாலே போதும். நம்ம வந்து வீடுக்கு வந்து நம்மளே லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ 28 lakhsன்றப்ப வந்து 1.5 சென்ட் லேண்டில் வருங்களா எப்படிங்க மேடம்? இல்லைங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.5 சென்ட்ஸ்லேருந்து நம்ம கிட்ட சைட்ஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ இங்கே சைட்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 2.
1.5ல தான் இருக்கு, 2.5 சென்ட்லேருந்து தான் இருக்கு. அப்போ நீங்கள் 1 BHா இருந்தாலும் 2.5 சென்ட் பிளாட்ல தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து 2 BH கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பட்ஜெட் வருங்க மேடம்? 2 BHKனா ஸ்டார்டிங் ஃப்ரம் 38 lakhsலேருந்து பண்ணி கொடுக்குறோம். 38. ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நியரில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஸோ இவ்வளோ பெரிய பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 1 BH 2 BH நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட்டில் வாங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இவங்கனால தான் முடியுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி குருனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க போடுற எல்லா ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 or 2 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சோல்ட் அவுட்டே பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே. காரணம் கம்மி பட்ஜெட்டில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குறாங்க. நான் இவங்ககிட்ட இது வரைக்கும் வந்து நிறையா ஷூர்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த ஆணைக்கட்டில் எடுத்தோம், அது வந்து மெயினான இடம் தான். கொடைக்கானல் எடுத்தோம், அதுவும் கொடைக்கானல் ஏறுற இடத்துலையே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயினான இடத்துல கொடுத்தாங்க. ஸோ கிணத்துக்கடவுல எடுத்தோம், அதுவும் மெயினான இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஆன் ரோட் பஸ் போகக்கூடிய ரூட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து எல்லா ஊருக்கும் ஈஸியாக கனெக்டிவிட்டி ரோடு இருக்குல்லங்க மேடம்? ஆமாங்க. இங்கேருந்து உங்களுக்கு பல்லடம் பைபாஸும் டச் பண்ணிடலாம். இந்த சைடு வந்தோம்னா பொள்ளாச்சி ஹைவே ரோடும் டச் ஆகுது. உடுமலைப்பேட்டை ரோடுக்கும் உங்களுக்கு ரொம்ப பக்கம். ஸோ இந்த பக்கம் போனோம்னா செட்டிப்பாளையம், ஆல்மோஸ்ட் எல்லா ஊரும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் சென்டர்ல தான் நம்ம ப்ராஜெக்ட். ஓகேங்க மேடம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து காலேஜஸ்மே நம்மளுக்கு ரொம்ப நியர்ல இருக்குங்க. அதாவது கிணத்துக்கடவு சரௌண்டிங்ல நான் உங்களுக்கு காலேஜ் பத்தி சொல்லவே வேண்டாம். அதுவும் நம்ம சைட்ல இருந்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்குமே தெரியும். ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம அர்ஜுன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலயே இருக்குங்க, யுககுரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா கற்பகம் காலேஜ்ல இருந்து, ஹிந்துஸ்தான் காலேஜ்ல இருந்து, கிறிஸ் த கிங் காலேஜ், அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் நிறைய பக்கத்துல இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துல இருக்கணும்னு விரும்புவாங்க. அதுக்கு உண்டான ஒரு பர்ஃபெக்டான ப்ராஜெக்ட்னு இந்த சைட்டை சொல்லலாம். ஓகேங்க மேடம். ஸோ இங்க வந்து ஒரு பிளாட் வந்து வாங்குறோம், ஒரு சென்ட் வந்து என்ன ரேட் கொடுக்குறீங்க மேடம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 4,99,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 4.99 தான். எஸ், இவ்ளோ அமெனிட்டிஸோட, அதுவும் வந்து ப்ரீ லான்ச் ஆஃபரா தான் இந்த பிரைஸ்க்கு வந்து நாங்க லான்ச் பண்றோம். ஜஸ்ட் 4.99 lakhs. ஓகே. ஸோ இப்போ லோன் போற மாதிரி இருந்தா நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் ஒரு 5 lakhs இருந்துச்சுன்னா தாராளமா இங்க வந்து ஒரு பிளாட் வந்து வாங்கிக்கலாம் சொன்னோம். இல்ல ஒரு 7 to 8 lakhs இருந்தா வீடு வாங்கிக்கலாம் சொன்னோம். பேலன்ஸ் வந்து லோன் போய்க்கலாங்களா? கண்டிப்பா லோன் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எல்லா ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸும் ஆல்ரெடி நம்ம பேங்கர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இமிடியேட்டா நம்ம லோன் போய்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 15 days டைம்லேயே நம்ம வந்து லோன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே போய்க்கலாம். ஓகேங்க மேடம். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு 40 பீப்புளுக்கு மட்டும் தான் இங்க கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா பிளாட்ஸ் வந்து அவ்வளவு கம்மியா ஏரியா வந்து ரொம்ப கம்மியா தான் எங்களுக்கு கிடைச்சதுங்க. சோ அதுக்கு உண்டான பிளாட்ஸ் தான் நம்ம இங்க போட்டுருக்கோம். டோட்டலாவே ஒரு 2.25 ஏக்கர் தான் அது. ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸா இருந்தாலும் சரி, இல்ல உடனே குடியோரமா இருந்தாலும் தாராளமா வரலாம். இன்னைக்கு வடச்சித்தூர்ல வந்து மெயின் ஏரியால பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் போகும்போது கண்டிப்பா நீங்க விசாரிச்சுட்டு தான் போகணும். சென்ட் 10 lakhs கம்மியா அங்க லேண்டே இல்லைங்க. மெயினா சொல்ல போனா வடச்சித்தூர் ஊருக்குள்ள இங்க லேண்டே கிடையாது. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ கம்மியான ரேட்டுங்க போது நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் இவ்ளோ கம்மியா கோட் பண்ணிருக்கீங்கன்னு கூட கேட்டாங்க. நம்ம வந்து இது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இந்த லேண்ட் ஆல்ரெடி சோர்ஸ் பண்ணங்காட்டி நம்மளால இந்த பிரைஸ் கொடுக்க முடியுது. ஓகே. சைட் உள்ளே பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே லைவா பார்த்தலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க, அங்கே தான் நின்றுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 BHங்களா மேடம்? ஆமாங்க, இது வந்து ஆக்சுவலாக 2 BHK ஹவுஸ். நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, அது 1 BH. அது 1 BHK ஹவுஸுங்க. ஓகே. ஸோ 2 வீடுமே வந்து இங்கே லைவாக நீங்கள் வந்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டுருக்கு, ஆல்ரெடி பேஸ்மெண்ட்டோட ரெடியாக இருக்குங்க. யார் வந்தாலும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டிசைன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் கூட வாட் எவர் நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணி தரலாம். ஓகே. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி திரும்பி பாருங்கள், பஸ்ஸு போகுது பாருங்கள். ஸோ நம்மளுடைய சைட்டு வாசல்லே பஸ்ஸு போகுதுன்னு நம்ம சொன்னோம். இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம், பஸ்ஸு போயிட்டு இருக்குது. சைட்டு வாசல்லே நீங்கள் கை காமிச்சிங்கன்னா பஸ்ஸும் உங்களுக்கு வந்து நிற்கும். சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், நீங்கள் நம்ம லைவாகவே காமிச்சிட்டோம். நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தாங்க வந்து போடுவோம். சரிங்களா? மெயினாக வந்து ப்ராப்பர்ட்டி குரூப்புமே பார்த்திங்க வந்து அவங்க ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து எல்லா சைட்டுமே போடுறதா நம்ம சொன்னோம். ஸோ அதே தான் இங்கே பாருங்கள் லைவாகவே காமிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு இங்கே வீடு வாங்கினா என்ன மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி குரூப்ஸில் நம்ம ஏஎம்ஏ ரெசிடென்சியில் வீடாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மாடுலர் கிச்சன் அண்ட் வந்து டிவி யூனிட் நம்மளே பண்ணி கொடுத்துரும். ஓ சூப்பருங்க. ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தரும். ஸோ அது வந்து உங்களுக்கு நிஜமாக சொல்ல போனால் ஒரு வீடுனா ஒரு நிறைய பொண்ணுங்களுக்கு வந்துட்டு மாடுலர் கிச்சன் வேணுங்கிறது ரொம்ப ஒரு ஆசையா இருக்கும். வீடு மட்டும் இருந்தா பத்தாதுங்க, உள்ள வந்து அவங்க ஆசைப்படுற மாதிரி அந்த கிச்சன் இருக்கணுங்கிறது. ஸோ அந்த மாடுலர் கிச்சன் அண்ட் டிவி யூனிட் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். சூப்பருங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஆஃபர் கிடைக்குமா நானே கேட்கலான்னு இருந்தேன், நம்மள கேட்க விடல. இது வந்து வீடா வாங்குறவங்களுக்கு. இதே வந்து லேண்டா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா உடன் கிரயத்துக்கு இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4,99,000 ஸ்டார்டிங் பிரைஸ் இல்லைங்களா? அது போக உங்களுக்கு இன்னொரு பிரைஸும் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க நேர்ல கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சர்ப்ரைஸாவே வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ டைரக்டா வாங்க, மேடம் கண்டிப்பா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வீடு இப்போ 1 BH இல்லை 2 BHனா எவ்வளோ டைம்ல அது கட்டி கொடுத்துருவீங்க மேடம்?
சார் மேக்ஸிமம் 6 மந்த்ஸுங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அதெல்லாமே செட் ஆகணும் இல்லையா? ஜஸ்ட் லைக் தட் நம்ம 3 மந்த்ஸில் கொடுக்கறதுக்கு இது வந்து நம்ம நார்மல் இதெல்லாம் கிடையாது. அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்போதான் அந்த வீடோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும், அதோட லைஃப் டைமும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க நம்ம இருக்க போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரேஷன் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அப்படின்றப்போ வீட்டோட குவாலிட்டி வந்து எந்த வகையிலும் அவங்க வந்து குறைய வைக்காமல் பக்காவை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பில்லர் போட்டு தான் கட்டி கொடுக்குறாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக பில்லர் போட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரூம் எடுக்கிறீங்க, ஃப்யூச்சரில் ரெண்டலுக்கு விடணும் அப்படின்னாலும் அது உங்கள் சாய்ஸில் வந்து நீங்கள் கட்டிக்கலாம். உடனே வந்து நீங்கள் வந்து ஃபுல் கேஷாக கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகே தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐ போனாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுடைய சிபிலை பொறுத்து வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து லைட்டாக மாறுங்க. உங்களோட பேப்பர்ஸை பொறுத்து எந்த பேங்க்கில் லோன் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே எங்கள் சைட்லேருந்தே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. எனக்கு கம்மி பிளாட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னடி மீட் பண்ணது தமிழ் வாகர். பை.